என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது புதிய சொந்தம் ஒன்று தேடி வரும் காலம் 2026. யாருக்கு அப்படின்னா துலாம் ராசியில் பிறந்த அன்பு உறவுகள். நம்ம தொடர்ந்து மேஷராசி முதல் மீனராசி வரைக்கும் பார்க்க போறோம். மேஷராசியிலிருந்து இந்த வீடியோவோட நம்ம எல்லா ராசிக்கும் கொடுத்துருக்கோம். இதற்கு பிறகு நமக்கு விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், மீதி உள்ள ராசிகளுக்கும் தொடர்ந்து வீடியோ வரும். இந்த 2026 வரக்கூடிய இந்த புதிய சொந்தத்தால நமக்கு எப்படிப்பட்ட சந்தோஷங்கள் வரப்போகுது, எந்த விஷயத்துல இந்த 2026 சற்று கவனமாக இருக்கணும், யாரிடத்தில் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்கணும், எப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இந்த 2026 இந்த துளாராசி பிறந்த அன்பு உறவுகளுக்கு வர இருக்கு, இதிலிருந்து நம்ம மீள்றதுக்கு என்ன வழி? அன்பு உறவுகளே, உங்களுடைய ராசிக்கு கோச்சார கிரகங்களை நம்ம கணிச்சு பார்க்கும்போது கிரகத்துடைய பார்வை, கிரகத்துடைய சேர்க்கை, கிரகத்துடைய பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு 90% நற்பலனை தாங்க தர இருக்கு. ரொம்ப சந்தோஷமாச்சு. 90% இந்த 2026 துலாம் ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். மழைதான், உங்க காட்டுல மழைன்னு சொல்லுவேன் இல்லையா, இது வரைக்கும் இன்னல்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் எதுவா இருந்தாலும் சரிங்க, ஒரு பக்கம் தூக்கி ஓரமா வச்சிருங்க. இனி வரக்கூடிய நாட்கள் இந்த 2026 நமக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை தரக்கூடிய, பேர் இன்பத்தை தரக்கூடிய நிகழ்வுகள்லாம் கண்டிப்பா துளாராசி அன்பர்களுக்கு நடக்கும். முதல் சந்தோஷமாக உங்களுடைய புதிய உறவு யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, திருமணம் மூலமாக வரக்கூடிய லைஃப் பார்ட்னர். ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய வருடம் இந்த வருடம். காதல் எனும் போர்வையில் மூழ்கக்கூடிய ராசி துளாராசி 2026. அன்பை பரிமாறக்கூடிய ராசி. பிரிந்த உறவுகள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான வருடங்கள். கணவன் மனைவி கருத்து வேறுபாட்டால் பிரிஞ்சிருக்கிய அப்படின்னா ஒன்று சேர்ந்து நீங்கள் காதலை பெருக்கக்கூடிய வருடம், நீங்க காதல் செய்யக்கூடிய வருடம். மறுபடியும் நீங்க என்ன செய்வீங்க, ஒன்று சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமா என்ஜாய் பண்ணக்கூடிய வருடம் இந்த 2026. புதிய வாகனம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கு. புதிய வாகன யோகத்தை பெறக்கூடிய ராசியும் இந்த 2026 துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கு. புதிய மனை, இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, இந்த முறை உங்களுக்கு அமைஞ்சிரும். இல்ல ஒரு இடம் நீங்க விற்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, கண்டிப்பா அது நல்ல விலைக்கு போகும், உங்க மனசுக்கு நிறைவா இருக்கும். அதன் மூலமாக ஒரு சுபகாரியம், சுப நிகழ்ச்சியை நீங்க செய்யலாம். ரொம்ப அன்பு உறவுகள் ஏதேனும் ஒரு தொழிலுக்காக இல்ல ஒரு விஷயத்துக்காக, வீடு கட்டுறதுக்காக லோன் கேட்டிருக்கலாம், கிடைக்காம இருந்திருக்கலாம். இது இந்த ஆண்டுல உங்களுக்கு வெற்றி கிடைச்சிடும். நம்ம அலையும் போதெல்லாம் இவ்வளவு அலையும் போதெல்லாம் கிடைக்கலையே, அசால்ட்டா நமக்கு கிடைக்குதே அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படக்கூடிய ஒரு தருணம் உங்களுக்கு இந்த 2026 உண்டு. அதே போல வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய வருடம் 2026. ஆனா எந்த விஷயத்துல கவனமா இருந்தா அந்த சந்தோஷம் எல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, நட்பு விஷயத்தில், பெண்கள் விஷயத்தில். இப்ப நீங்க ஒரு வேலையை பார்க்குறீங்க, அந்த வேலையில அங்கேயும் ஒரு பெண்கள் வேலை பார்ப்பாங்க. அப்படி இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை, கவனம் தேவை. நட்பு விஷயத்துல ரொம்பவும் தீவிரமா போனீங்க அப்படின்னா அவ பேரு உண்டுவான். நட்பு விஷயத்துல ரொம்ப தீவிரமாக இருந்தீங்க அப்படின்னா அவ பேரு உண்டா. தேவையில்லாத வேலையை செய்யாம இருப்பது இந்த துளாராசி அன்பர்களுக்கு 2026 நற்பலனை தரும். இந்த 2026 துலாம் ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய யோகம் தான், அதுல எந்த ஒரு குறைபாடும் இல்லை. குழந்தை பாக்கியம் இந்த 2026 சித்தியாகும், விருத்தியாகும். 2026 ரொம்ப பேருக்கு குழந்தையும் பிறக்கும். அந்த குழந்தை அறிவாற்றலோடு, தீர்க்க ஆயுளோடு, அழகாக, அம்சமாக அந்த முருகன் பார்வதியை போல் இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷமாக இருக்கக்கூடிய வருடம் இந்த 2026. இந்த 2026 தூரத்து சொந்தம்
ரொம்ப நாள் ரொம்ப வருடம் பார்க்காம இருந்த ஒரு சொந்தம் உங்களை தேடி வரும். அதன் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் உண்டு. இப்போ உங்களுக்கு திருமணத்துக்காக வரன் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த சொந்தம் மூலமாக, தூரத்து சொந்தம் மூலமாக அந்த வரன் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. திருமணம் செய்றீங்க இல்லையா, அவங்க சொந்தமே உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சா பெரிய சொந்தமா வருவாங்க. புதிய சொந்தங்கள் இதன் மூலமாக உங்களுக்கு உருவாகும். ரொம்ப நாள் இருந்த பிரச்சனை, ஏதாவது உங்களுக்கு இட பிரச்சனை, வீடு வைக்காம வீடு பிரச்சனை, வீட்டுல வில்லங்கம், இந்த மாதிரி கேஸ் நடத்துறீங்க அப்படின்னாலும் அதுல உங்களுக்கு மன நிறைவோடு ஒரு தீர்ப்பு கிடைக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமையும். நீங்க எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னா, காது, தொண்டை, கண்ணு, முடி விஷயத்துல கவனமா இருக்கு. இந்த நேரங்கள்ல முடி அதிகமாக உங்களுக்கு கொட்ட நேரிட்டால் உடனே அதற்கான மருத்துவரை போய் பாருங்க. காதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, காது வலி இருக்கு, இல்ல காதுல நீர் வடியுது, சீல் வடிகிற மாதிரி ஏதாவது அறிகுறி வந்தாலும் உடனே அதுக்கான மருத்துவரை போய் பாருங்க. மூக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கண்ணு சம்பந்தப்பட்ட பிரச்சனைனா இந்த தலைக்குள்ள, இந்த கழுத்துல இருந்து தலைக்கு உள்ள எல்லா பிரச்சனைகளும் ஏதேனும் ஒரு சிஸ்டம் கண்டிப்பா காட்டும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா உடனே அதற்கான மருத்துவரை போய் பாருங்க, அதற்கான தீர்வும் உங்களுக்கு கிடைச்சிடும். அதே போல நீங்க அடுத்து எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னா, செப்பல் வாங்குறீங்க இல்லையா, புது செப்பல். இந்த செப்பல் தேவையில்லாம காலை கழிச்சு காலில் ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன செய்யணும், செப்பல் வாங்கும் போது ஆரம்ப நிலையை உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். லைட்டா தானே பிடிக்குது, லைட்டா தானே கடிக்குது, நீங்க அதை பயன்படுத்தினீங்க அப்படின்னா அதால உங்களுக்கு காலில் ஏற்படும் பிரச்சனை. ரொம்ப கவனமா இருங்க. இதற்கு பரிகாரம் என்னங்க, இதெல்லாம் வராம இருக்கணும், இந்த பிரச்சனைலாம் வராம இருக்கணும், நல்லது நடக்குன்னு சொல்லிட்டீங்க, நடந்தா போதும், செப்பல் தானம் கொடு. ரொம்ப பேர் ரோட்ல செப்பல் இல்லாம ரோட்டோரமா உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்களுக்கு அது என்ன அளவுன்னு பார்த்து செப்பல் வாங்கி கொடு. பசியோட இருப்பாங்க, அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடு. இப்படி இந்த தானம் தர்மம் செய்வதால் உங்களுக்கு மிகப்பெரிய பலன் கிடைக்கும். அதே போல உங்களுடைய குணம் நேர்மையான குணம் தான். இந்த நேர்மையான குணத்தை எங்க காட்டணுமோ அங்க மட்டும் நீங்க காட்டுங்க. எல்லா இடத்துலையும் தீர்வு சொல்றேன் முன்னாடி நின்று அசிங்கப்படாம இருக்கிறது இந்த வருஷம் உங்களுக்கு நல்லது. அடுத்தபடியாக சர்க்கரை அதிகமா, இனிப்பு சாப்பிடாதீங்க. இந்த நேரங்கள்ல அதிகமான இனிப்பு சாப்பிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் இது வயசானவங்களுக்கு சொல்லிக்கிறேன், சர்க்கரையால் பாதிப்பு ஏற்படும், சுகர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும். கோவில் வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடை எடுத்துக்கிறேன். ஸ்ரீ ரங்கநாதன் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு. வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு போங்க, பெருமாளுக்கு துளசி வாங்கி கொடுத்து உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிக்கிறங்க. நல்லது, ரொம்ப விஷயம் நடக்க இருக்குங்க. இன்னும் உங்களுக்கு புதிய சொந்தங்கள் உங்களை தேடி வரும். அது நீங்களே ஆச்சரியப்படுற வகைக்கு இருக்கும். இருந்தாலும் நம்ம சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பா அனுகூலம் உண்டாகும். இப்ப வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், கார் வாங்கணும், அதற்கான வசதி இருக்கிறவங்களுக்கு அது சித்தி ஆகும். அதற்கு வசதியே இல்லாதவங்களுக்கு சில மாற்றங்கள் உருவாகும். ஏதேனும் ஒரு 2 வீலராவது வாங்குறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும், இல்ல புதிய வீடு மாறுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும், இல்ல வீடை புதுப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும். இப்படி நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். நல்லது நடக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிறது. இப்ப நம்ம நல்ல விஷயத்தை பற்றி அதிகமா நம்ம பேசுறோம் வீடியோல. ஆனா நல்ல விஷயங்களை கேட்கறது ரொம்ப பேர் கம்மி. ஆனா சில யூடியூப் சேனல்ல நானும் பார்ப்பேன், ரொம்ப பயமுறுத்துற மாதிரி தம்ப்லைன் இருக்கும், பயமுறுத்துற மாதிரி பேசுவாங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் மில்லியன் கணக்கில் பார்க்குறாங்க. உலகம் எங்கே இருக்கு அப்படின்னா நல்லதை நோக்கி போகவே இல்லை யாருமே. இன்னும் நல்ல விஷயத்தை கேட்போம், நல்லது நடக்கும் அப்படின்னு நினைச்சுப்போம், நல்லது கண்டிப்பா நடக்கும். கெட்டது நடக்காம இருக்கிறதுக்கு எதை நம்ம ஃபாலோ பண்ணணும், எந்த முறையை நம்ம கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும், யாரிடமும் அதிகமான பேச்சு வைக்கக்கூடாது, தேவையில்லாத விஷயத்துல மூக்கு நுழைக்கக்கூடாது, எல்லோர்ட்டையும் அன்பா பழகும், எல்லோர்ட்டையும் அன்பா இருப்போம். காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து கோளறு பதிகம் படிப்போம். இது போதுமான விஷயமாச்சே, உங்க வாழ்க்கை நல்லது நடந்துருமே. ஏன் நம்ம நல்ல விஷயத்தை கேட்கறது இல்லை? நல்ல விஷயத்தை கேட்டா கமெண்ட்ல ஏதாவது சொல்றீங்க,
நடக்காது கிடைக்காதுன்னு ஆரம்பத்திலேயே நம்ம மனசுல நினைச்சிருந்தோம் அப்படின்னா அதுதாங்க நடக்கும். சரி நல்லது சொல்றாரு, நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைச்சப்போம். கண்டிப்பா நல்லது நடக்கும். அன்பு உறவுகளே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோ புதுசா பார்க்கக்கூடிய அன்பு உறவுகளாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அன்பு உறவுகளை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அன்பு உறவுகளை தொடர்ந்து நல்ல நல்ல வீடியோக்கள் உங்களை தேடி வரும். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர். என் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்.